ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பிரதமர் நரேந்திர மோடி நாளை 4 புதிய வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைக்க உள்ளார். அதில் கேரளாவின் எர்ணாகுளம் முதல் கர்நாடகாவின் பெங்களூரு வரை இயக்கப்பட உள்ள ரயில் தமிழ்நாட்டின் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக செல்லும். இதன் மூலம் 2 முக்கிய ஐடி மற்றும் வர்த்தக மையங்கள் இணைக்கப்படுவதால் தொழில் முனைவோர், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் என பலருக்கும் இச்சேவை பெரிதும் உதவும். இதனால் கேரளா, தமிழகம், கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான பொருளாதார மற்றும் சுற்றுலா வளர்ச்சி வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ரயில் சேவையின் அறிமுகத்தால் எர்ணாகுளம், பெங்களூரு இடையிலான பயண நேரம் 8 மணி நேரம் 40 நிமிடமாக குறையும். 2வது ரயில் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரிலிருந்து மத்திய பிரதேசத்தின் கஜுராஹோவுக்கு இயக்கப்பட உள்ளது. வாரணாசி, பிரயாக்ராஜ், சித்திரக்கூடம் வழியாக செல்லும் இச்சேவை மத கலாச்சார சுற்றுலாவை ஊக்குவிக்கும். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட கஜுராவுக்கு வேகமான, நவீன மற்றும் சொகுசான பயண வசதி கிடைக்கும். 3வது ரயில் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ மற்றும் ஷஹரான்பூர் இடையே இயக்கப்பட உள்ளது. இதனால் பயண நேரம் 1 மணி நேரம் குறையும். லக்னோ, சீதாப்பூர், ஷாஜகான்பூர், பைரேலி, மொராதாபாத், பிஜ்னூர் போன்ற நகரங்களில் நின்று செல்லும் இச்சேவை ஹரித்வார் மற்றும் ரூர்கி வழி பயணிகளுக்கும் உதவும். இது உத்தரப்பிரதேசத்தின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்கும் முக்கியமான போக்குவரத்து இணைப்பாக இருக்கும். 4வது வந்தே பாரத் ரயில் பஞ்சாபின் பிரோஸ்பூர் மற்றும் தில்லி இடையே இயக்கப்படும். இதனால் பயண நேரம் 6 மணி 40 நிமிடமாக குறையும். டில்லி, பதிண்டா, பாட்டியாலா பகுதிகளுக்கிடையேயான இணைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கும் இது ஊக்கமாக இருக்கும். இந்திய ரயில்வே உள்கட்டமைப்பை நவீனப்படுத்தும் பிரதமர் மோடியின் முயற்சியில் இந்த புதிய வந்தே பாரத் ரயில்கள் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது.